தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கியிருக்கிறார். கட்சியின் முதல் மாநாடு சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்றது. விக்கிரவாண்டியில் நடந்த அந்த மாநாட்டில் தளபதி விஜயின் பேச்சில் அனல் பறந்தது. ஆனாலும் ஆளுங்கட்சியான திமுகவை தேவையில்லாமல் பகைத்துக் கொள்கிறாரோ என்று அவரது தொண்டர்கள் பேசிக் கொள்வதையும் கேட்க முடிகிறது. முழுக்க முழுக்க அரசியலில் தனது கவனத்தை திருப்பியிருக்கிறார் தளபதி. அதன் காரணமாக சினிமாவில் இருந்து ஒதுங்குவதற்கும் அவர் முடிவு செய்திருக்கிறார். அதனால் இன்னும் ஒரே ஒரு படத்தில் மட்டும்தான் நடிக்கிறார். அந்த படத்தை இயக்குனர் ஹெச் வினோத் இயக்குகிறார். படத்தின் பூஜை சமீபத்தில் போடப்பட்டு ஷூட்டிங்கும் தொடங்கியது. இதில் ஹீரோயினாக பூஜா ஹெக்டே நடிக்கிறார். வில்லனாக பாபி தியோலும் முக்கியமான கதாபாத்திரம் ஒன்றில் மம்தா பைஜு நடிக்கிறார்கள். இந்த படத்தின் மீது உச்சகட்ட எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே எகிரி இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் படத்தின் டைட்டில் என்னவாக இருக்கும், எப்போது ரிலீஸ் ஆகும் என்ற ஆர்வமும் அவரது ரசிகர்களிடம் ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் டைட்டில் குறித்து புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதன்படி புத்தாண்டை முன்னிட்டு டிசம்பர் 31 இரவு இந்த படத்தின் டைட்டிலை வெளியிட படக்குழு திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதனை கேள்விப்பட்ட ரசிகர்கள் அப்போ புத்தாண்டை தளபதி விஜய் பட டைட்டிலோடு வரவேற்கலாம் என்று கமெண்ட் செய்து வருகின்றனர். தளபதி விஜய் சினிமாவில் இருந்து ஒதுங்குவது தங்களுக்கு வருத்தத்தை கொடுப்பதாக ரசிகர்கள் ஒரு பக்கம் அப்செட்டும் ஆகியிருக்கின்றனர். ஆனால் அவர் முழுதாக ஒதுங்கிவிட மாட்டார். கண்டிப்பாக படங்களில் மீண்டும் நடிக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்ற பேச்சுகளையும் திரைத்துறையில் கேட்க முடிகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.